ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து டே 16. இந்த 16வது நாள் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பார்ட்டில் வந்து ஒரு ரிவிஷனும் பாதி நேரத்தில், அப்புறம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக நான் ஒரு இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக சொல்லணும், அதை ப்ரெசென்ட்டில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ரிவிஷன் சின்னதாக பார்க்கலாம். சின்னதில் ரொம்ப பெரிய ரிவிஷன். இது வரைக்கும் நம்ம இந்த 1வதுலேருந்து இந்த ஃபஸ்ட் டேலேருந்து இந்த 16வது நாள் கிளாஸ் வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன ரிவிஷன் பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ அதில் கேள்வின்னு போட்டிருக்கா. அந்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்க? சம்பத் என்ன செய்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. சம்பத் அப்படின்றவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. இப்போ வீட்டில் கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தர் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, உங்கள் அண்ணனோ தம்பியோ இல்லை உங்கள் ரிலேட்டிவில் யாராச்சும் சம்பத்துன்னு இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, அவரை வந்து உங்கள் அண்ணன் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அவங்க அப்பா வராங்க, உங்கள் அப்பா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சம்பத் எங்கே இருக்கான், சம்பத் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஏன்னா இன்னும் ஒரு 10 நாளில் எக்ஸாம் வரப்போகுது, அதனால் அவன் படிக்கிறானா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்காக சம்பத் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு பதில் வருது. ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன பாருங்கள், அவன் கடைக்கு போகிறான். சம்பத் கோஸ் டு ஷாப். அவன்றதுக்கு பதிலாக நம்ம சம்பத்துன்னு பேரை யூஸ் பண்ணோம். சரியா? அது, அவன், அவள், அது, இதுக்கு பதிலாக அவர், இதுக்கு பதிலாக எல்லாமே நம்ம பேரை சொல்லலாம். இப்போ ஒரு தானே நம்ம பேரை சொல்ல முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து அதுக்கு பதிலாக இந்த ஹீ, ஷி, இட்டு, அதெல்லாம் ஐவி, யூதே அப்படின்றத ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு பேரை சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்கு அல்டர்னேட்டிவாக மாற்றாக சொல்கிறது தான் இந்த ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலாக அது மாற்றி சொல்லக்கூடியது தான் ஒரு ப்ரோனவுன். சரிங்களா? அந்த வகையில் அவன், அவள், அது, இது, நாங்கள், இது எல்லாமே ப்ரோனவுன். சரிங்களா? அப்போது சம்பத் என்ன செய்கிறான் அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அது கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, சம்பத்து கடைக்கு போகிறான். அப்போது சம்பத் கடைக்கு போகிறான். சம்பத் கோஸ் டு ஷாப் அப்படின்னு வருது. ஃபஸ்ட் ஆன்சர் இதுதான். ஃபஸ்ட் ஆன்சர் இதெல்லாம் நீங்கள் இதை தான் நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில், ஒரு சிம்பிளாக சொல்லணும், ஒரு 2 வார்த்தையில் சொல்லணும். ஒரு இங்கிலீஷை வந்து நான் பேசணும் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பத் கோஸ் டு ஷாப். அப்போ சம்பத் கோஸ், ஹீ கோஸ். இல்லைனா சம்பத்னு சொல்லலாம். உங்கள் அப்பா கேட்குறாங்க, சம்பத் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பதிலில் அவன் கடைக்கு போகிறான்னு சொல்லலாம், இல்லைன்னா சம்பத் கடைக்கு போகிறான்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போ சம்பத் கோஸ் டு ஷாப். அப்போ ஹீ கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ். அவன் எங்கே போகிறானோ டு ஷாப் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆன்சர். இந்த ஃபஸ்ட் நான் இப்போ சொல்கிறது, ஹீ கோஸ் டு ஷாப், ஷீ கோஸ் டு ஷாப். அவள் கடைக்கு போகிறா. தே கோ டு ஷாப், அவங்க கடைக்கு போகிறாங்க. வி கோ டு ஷாப், நாங்கள் கடைக்கு போகிறோம். இட் கோஸ் டு ஷாப், அது கடைக்கு போகுது. இது மாதிரிலாம். சரிங்களா? இப்போது இது ஃபஸ்ட்டு டென்ஸ். இது என்ன டென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். சிம்பிளாக 2 வார்த்தையில் ப்ரெசென்ட்டில் இப்போ நடக்கிற ஒரு செயலை பற்றி பேசுகிறது. சம்பத் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டு என்ன செய்யுது, கடைக்கு போகிறான் அப்படின்றது அந்த கோஸு, அந்த ஒரு செயல். அது என்ன செய்யுது, அந்த சப்ஜெக்ட்டு போகிறான். எங்கே போகிறான்னா கடைக்கு. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு பதில் வருது. திரும்பியும் அதே பதிலுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவாக 2வது ஒரு ஆன்சர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், அவன் கடைக்கு போகிறான்னு சொல்லுவோம். 2வது வந்து அவன் கடைக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த போகிறது அப்படின்றது செயல் வந்து, போகிறது அப்படின்ற செயல் வந்து கொஞ்சம் காலம் நடந்துக்கிட்டு இருக்கா. போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த செயல் வந்து கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை இப்போ கண்டினியூஸாக ப்ரெசென்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கான். அவன் கடைக்கு போயிட்டுருக்கான்னா அவனை கொஞ்சம் நேரம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவன் கடைக்கு போயிட்டுருக்கான். நான் என்ன சொன்னேன், கண்டினியூஸ்னாலே நாங்கள் ப்ரெசென்ட்டில் நடக்கிற கண்டினியூஸ்னாலே அதை வந்து நீங்கள் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அப்போ கோஸ் கண்டினியூஸ்னு இருந்தாலே என்ன வரும், வெர்பு கோ அப்படின்ற வெர்பு கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வரும். சரிங்களா? அதுதான் சம்பத் கோயிங் டு ஷாப். சம்பத் இஸ் கோயிங் டு ஷாப், இல்லை ஹீ இஸ் கோயிங் டு ஷாப். அவள் கடைக்கு போகிறா. ஷீ இஸ் கோயிங் டு ஷாப். இட் இஸ் கோயிங் டு ஷாப், அது கடைக்கு போகுது. வி ஆர் கோயிங் டு ஷாப், நாங்கள் கடைக்கு போகிறோம். தே ஆர் கோயிங் டு ஷாப், அவங்க கடைக்கு போகிறாங்க. ஐ எம் கோயிங் டு ஷாப், நான் கடைக்கு போகிறேன். இப்போ கோயிங் ஃபஸ்ட்டு வந்து கோஸ் அப்படின்னு வருது. அந்த கோ அப்படின்ற வெர்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து கோஸ்ன்னு வந்துடுது. கோஸ்ன்னு வந்தால் சிம்பிள். கோயிங் அது கூட கோ ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்து வந்தால் அது கூட கண்டினியூவஸ்ஸு. எப்போவுமே ஐஎன்ஜி வந்தால் அது கண்டினியூஸ். அது ப்ரெசென்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃப்யூச்சராக நம்ம போக கற்றுக்கலாம். சரிங்களா? அடுத்த ஒரு பதில் வருது. அவன் கடைக்கு போயிருக்கான். சம்பத் எங்கே போகிறான் அப்படின்னு தான் கேள்வி. 3 விதமாக பதில் வருது பாருங்கள். அவன் கடைக்கு போகிறான், அவன் கடைக்கு போய்கிட்டு இருக்கான், அவன் கடைக்கு போயிருக்கான். எங்கப்பா அவனை ஆளே காணோம். உங்கள் அப்பா வந்தோடனே கேட்குறாரு, எங்கே சம்பத்து, அவனை ஆளே காணோம், அவனை எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவன் கடைக்கு போய் இருக்கிறான். இப்போ கடைக்கு போயிருக்கான்னு நம்ம கன்ஃபார்மாக பர்ஃபெக்டாக சொல்கிறோம்ல.
அந்த செயல் வந்து இங்கே தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக சொல்கிறது. அதுதான் வந்து ஹி ஹாஸ் கான் டு ஷாப், அவன் கடைக்கு போயிருக்கான். சம்பத் ஹாஸ் கான் டு ஷாப். ஹீ எடுத்துகிட்டு பேரை போட்டுக்கலாம், எந்த பேர் வேணாலும். சம்பத், மகேஷ் அப்படின்னு எந்த பேர் வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ ஹி ஹாஸ் கான் டு ஷாப்னா அவன் கடைக்கு போயிருக்கான். ஷி ஹாஸ் கான் டு ஷாப்னா அவள் கடைக்கு போயிருக்கா. அவளை எடுத்துகிட்டு வேறு போட்டுக்கலாம். ரேஷ்மா கோஸ் டு, ரேஷ்மா ஹேஸ் கான் டு ஷாப். ஷி ஹாஸ் கான் டு ஷாப். ஷி ஹாஸ் கான் டு ஷாப் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரேஷ்மா ஹேஸ் கான் டு ஷாப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ 3 ஒரே கேள்வி தான். சம்பத் என்ன செய்கிறான் அப்படின்றது, என்ன செய்கிறான், செயலை கேட்குறாங்க. அந்த சப்ஜெக்ட்டு நம்ம இங்கே யாரை பற்றி பேசுகிறோம், சம்பத்தை பற்றி பேசுகிறோம். அந்த சம்பத் வந்து என்ன செய்கிறான் அப்படின்ற செயலை பற்றி பேசுகிறோம். அப்போது அந்த செயல் என்னவா இருக்குது? முதல்ல கடைக்கு போகிறான், அன்செலிபிலிட்டி. 2வது போய்கிட்டு இருக்கான், 3வது வந்து போய் இருக்கான். இப்போ அந்த போய் இருக்கான், போய் கொண்டு ப்ளஸ் இருக்கிறான் அப்படின்னு வரும். ஃபுல்லாக நம்ம போயிருக்கான், அவன் கடைக்கு போயிருக்கான்னு இருக்குல்ல, இதை நம்ம ப்ரீஃபாக இன்னும் பார்த்தோன்னா போய்கொண்டு இருக்கிறான். அப்போ போய்கொண்டுன்றது முடியாமல் இருக்கிற ஃபஸ்ட்டு வெர்பு, இருக்கிறான் அப்படின்றது 2வது முடிஞ்ச வெர்பு. அப்போ ஒரு 2 வெர்பு இருக்கும் ஒரு வார்த்தையில். முதல்ல முடியாமலும் 2வது முடிஞ்சு வந்ததுன்னா அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அதை எங்கே யூஸ் பண்ணுவோம்? பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி ஷி ஹாஸ் கான் டு ஷாப், அவன் இப்போ தான்ப்பா கடைக்கு போனான் அப்படின்னு சொல்கிறப்போ ஜஸ்ட் ஹி ஹாஸ் கான் டு ஷாப், இப்போ தான் கடைக்கு போனான். ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான் டு ஷாப். இந்த ஜஸ்ட்டை நம்ம எப்படி போடணும்னா ஹேஸு அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி போடணும். ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி போடணும். ஹேவ் ஜஸ்ட் கான், சாரி ஹேவ் ஜஸ்ட் கான், இல்லை ஹேஸ் ஜஸ்ட் கான் அப்படி வரும். சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து ஹேவ் ஹேஸுக்கும் அடுத்ததாக வரும். ஓகே, இப்போ தான் கடைக்கு போயிருக்கானா ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான் டு ஷாப் அப்படின்னு வரும். இல்லை நம்ம பேச்சுவார்த்தை சொல்லணும்னா ஜஸ்ட் ஹி வென்ட் டு ஷாப், இப்போ தான் கடைக்கு போனான். சரிங்களா? அதே மாதிரி வந்து இப்போ தான் கடைக்கு போயிருக்கான், அவன் இப்போ தான் கடைக்கு போனான், இப்போ தான் கடைக்கு போயிருக்கான்னா ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான் டு ஷாப். ஓகேங்களா? அடுத்தது கேட்குறாங்க, அடுத்த கேள்வி பாருங்களேன். ஏப்பா சம்பத் என்ன செய்கிறான்? கடைக்கு போயிருக்கான். ஏப்பா ஏற்கனவே அவனை கடைக்கு போயிருக்கானா? ஆமாம்மாப்பா, அவன் ஆல்ரெடி கடைக்கு போயிருக்கான். அவன் இல்லைன்னா அவன் அந்த கடைக்கு போயிருக்கானா ஏற்கனவே, அவனுக்கு வழி தெரியாதுன்னு சொன்னானே, அவன் அந்த கடைக்கு போயிருக்கானான்னு சொல்லும்போது அவன் அந்த கடைக்கு ஆல்ரெடி ஏற்கனவே போயிருக்கான். அப்போ ஆல்ரெடி ஹி ஹாஸ் கான் டு ஷாப் அப்படின்னா அந்த கடைக்கு ஏற்கனவே போயிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடினா ஏற்கனவே, ஜஸ்ட்னா இப்போ தான் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி வி ஹாவ் மெட் அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே சந்திச்சிருக்கோமே, நாங்கள் ஏற்கனவே 2 பேரும் பார்த்து பேசியிருக்கோமே. ஆல்ரெடி தே ஹாவ் மெட் அப்படின்னா, ஆல்ரெடி தே ஹாவ் மெட்டுனா நாங்கள் ஏற்கனவே பார்த்து பேசிச்சிருக்கோம், அவங்க ஏற்கனவே சந்திச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அப்போ புரியுதா? ஜஸ்ட்டு ஆல்ரெடி இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் ஆகும்? பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் ஆகும். ஓகே, அடுத்த சென்டென்ஸு இங்கே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு 3 வந்து ஒரு ப்ரெசென்ட்டில் ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னு பற்றி சொன்னதா. இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து 2வது வந்து பாருங்கள், 2வது இருக்கிற சென்டென்ஸ் வந்து அவன் கடைக்கு போனான். சம்பத் என்ன செஞ்சான்? நேற்று நான் வந்திருந்தேன், நேற்று ஒரு 8 மணிக்காக வீட்டுக்கு வரப்போ இப்போ உங்கள் அப்பா கேட்குறாரு, இப்போ இப்போ நேற்று நடந்த செயலாம் கேட்குறாரு. அப்பா நேற்று நான் வீட்டுக்கு வரும்போது சம்பத் என்ன செஞ்சான்? அவன் கடைக்கு போனான். அப்போ ஆன்சர் எப்படி வரும்? வாட் ஹி டூ அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட் டிட் ஹி டூ அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்டர்டே சம்பத் வாட் டிட் ஹி டூ, வாட் ஹிட் எஸ்டர்டே நேற்று வந்து சம்பத்து இந்த நான் ஒரு 8 மணிக்கு வந்தேன், அப்போ சம்பத் என்ன செஞ்சுட்டு இருந்தான், என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டால் பதில் என்ன வரும்? ஹி வென்ட் டு ஷாப், அப்போ கடைக்கு போனான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அது வந்து கண்டினியூஸில் சொல்லணும்னா ஹி வாஸ் கோயிங் டு ஷாப் பை திஸ் டைம் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று இந்த நேரத்துக்கெல்லாம் அவன் வந்து கடைக்கு போய்கிட்டு இருந்தான். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாஸ்ட்டில் வர ஒரு கண்டினியூஸாக ஒரு நடக்கிற செயலை நம்ம வந்து எப்போவும் சொல்லும் போதும் எப்படி வரும் தெரியுமா? அது எந்த கேள்விக்கு எக்ஸாக்டாக ஆன்சராக வரும்னா, ஆமாம் நம்ம கூட கேட்போம்ல, நேற்று இந்த நேரம்லாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நேற்று இந்த நேரம்லாம் நான் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அந்த கடைக்கு போய்ட்டு இருந்தேன், உனக்கு தெரியுமா? நேற்று இந்த நேரம்லாம் நான் எங்கள் வீட்டில் இருந்தேன்டா, ஜாலியாக எங்கள் பேரண்ட்ஸ் கூட இருந்தால் இன்றைக்கி வந்து ஹாஸ்டல் வந்துட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நேற்று இந்த நேரம்லாம் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டுருந்தோம், மெரினா பீச் போனோம் நாங்கள். அதே மாதிரி நேற்று நேரம்லாம் நாங்கள் மும்பையில் இருக்கிற சௌபாத்தி பீச் போனோம், ஜுஹு பீச் போனோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்போது நேற்று இந்த நேரம்லாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கேள்வி வருதுன்னா அதுக்கு வந்து பதிலாக வந்து என்ன டென்ஸ் வரும்?
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. பை திஸ் டைம் எஸ்டர்டே ஹி வாஸ் கோயிங் டு ஷாப். நேற்று இந்த நேரம்லாம் அவன் கடைக்கு போய்கிட்டு இருந்தான். கடைக்கு நடந்து கொஞ்சம் தூரம் அந்த செயல் நடக்குதுன்னு சொல்லுதில் வாஸ் கோயிங் வந்துச்சு பாருங்கள். சரிங்களா? அப்போ போய்கிட்டு இருந்தான் அப்படின்னு வந்துடும். ஓகே, அதுக்கு அடுத்தது மூணாவது ஆன்சர் என்ன வரும்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டில், அதாவது எக்ஸாக்டாக கடந்த காலத்தில் ஒரு செயல் வந்து நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எவ்வளோ டைமில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்கிறது. அது கடந்த காலத்தில் நடந்த செயலை சொல்லணுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டாக அதை இனிமேல் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா கோ அப்படின்ற போ அப்படின்ற வெர்பு வந்து தமிழில் போகிறான், போய்கொண்டு இருக்கிறான், போய் இருக்கிறான் அப்படின்னு வருதா? அப்போது போகிறான்னா ஹீ கோஸ் டு ஷாப், போய்கொண்டு இருக்கிறான்னா ஹீ இஸ் கோயிங் டு ஷாப், ஹீ ஹாஸ் கான் டு ஷாப் அப்படின்னா அந்த கடைக்கு அவன் போயிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அதே பாஸ்ட்டில் சொல்லணும்னா அந்த கோன்றது எப்படி வரும்? வென்ட்டுன்னு வந்துடும். ஹீ வென்ட் டு ஷாப், ஹி வாஸ் கோயிங் டு ஷாப், வாஸ் கோயிங்னு வந்துடும். வென்ட்டிங்னு வராதுங்க, வாஸ் கோயிங்னு வந்துடும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்டில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அதை பற்றி இனிமேல் பார்க்கலாம். சரியா? ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இந்த போ அப்படின்ற தமிழில் நம்ம சொல்லுவோம் வேர்ச்சொல்லு சொல்லுவோம். ஒரு செயலை குறிக்கிற ஒரு வேர்ச்சொல். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணிக்கிங்கன்னா அதில் வேர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு வரும். சரிங்களா? அதுதான் இந்த கோன்னா போன்னு அர்த்தம். அது வென்ட்டு கானு. இப்போ நம்ம இங்கிலீஷ் வெர்பு டேபிள் எப்படி படிப்போம்? கோ வென்ட்டு கான். கோன்னா போகிறான், அது கூட ஹி கோன்னா போ அப்படின்னு அர்த்தம். அது வந்து போனான் அப்படின்னு சொல்லி போனாங்க, அது வந்து சப்ஜெக்ட் யார் வராவோ அவங்கள பொறுத்து மாறும். இப்போ அங்கே ஒரு பையன் வந்தான்னா ஹீ வென்ட், ஷீ வென்ட், இட் வென்ட், தே வென்ட், வி வென்ட், ஐ வென்ட். இங்கே பாருங்க, நான் போனேன், அவங்க போனாங்க, நாங்கள் போனோம், அவன் போனான், அவன் போனான், அது போனான் அப்படிங்கிறது. அப்போ சப்ஜெக்டை பொறுத்து மாறிடும். கோ வென்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கான்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ 3 வெர்பு ஃபார்மேட் இதில் வரும். சரிங்களா? அப்போ கோ வென்ட்டு கான். அப்போது இங்கே பாருங்கள், கோன்றது வந்து எப்படி மாறும்? ஹீ கோ போ அப்படின்ற வெர்பு வந்து சிம்பிளில் வந்து எப்படி மாறுது? கோன்னு வரும், கோஸ்னு வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கோயிங்னு வரும். கோயிங்னா கோ கூட ஒரு ஐஎன்ஜி சேர்த்தா கோயிங்னு வந்துடும். அது வந்து கண்டினியூஸ் வந்தாலே ஐஎன்ஜி வந்துடும். சரிங்களா? அப்புறம் போனான்னா எப்படி மாறிடும்? வென்ட்டுன்னு மாறிடும். கான், கோ வென்ட்டு கான். கோ வென்ட்டு கான்னா போயிருக்கான்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துடும். கோன்ற வெர்பு வந்து கோஸ், கோயிங், வென்ட்டு, கான் எப்படிலாம் மாறுது பாருங்கள். சரிங்களா? ஆனால் அதோட ரூட் வெர்பு என்ன? ஆரம்ப வேர்ச்சொல் வினைச்சொல் என்ன? ரூட் வெர்பு வந்து கோ தான். சரிங்களா? கோன்றது ப்ரெசண்ட்டில் நான் ஒரு செயலை செய்கிறேன், அந்த செயலை பற்றி பேசணும் அப்படின்னா கோன்ற வெர்பு எடுத்துக்கலாம். நான் கடந்த காலத்தில் நான் ஒரு செஞ்ச செயலை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு பாஸ்ட்டு உள்ள வெர்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸாக்டாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சென்டென்ஸ் நடந்திருக்கு, அதை இந்த டைமில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன வருது பாருங்கள். ஸோ இது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். இப்போது எட் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே பர்ஃபெக்டாக நான் ஒரு செயலை சொல்ல போகிறேன், எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக இந்த டைமில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறப்பெல்லாம் ஜஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ தான், ஏற்கனவே, ஆல்ரெடி. சரிங்களா? அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். எட்டுனா ஃபஸ்ட்டு மீனிங் என்னென்னா இன்னும்னு அர்த்தம். எட்டுனா மீனிங் வந்து இன்னும், நாட் எட்டுனா இன்னும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், இப்போது சம்பத் வந்தானா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் தம்பியாக இருக்கார் சம்பத் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா இன்னும் வரவே இல்லைப்பா சம்பத், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 8 மணிக்கு கேட்குறாரு, சம்பத் வந்தானா? 8 மணிக்கு இல்லை, ஒரு 4 மணிக்கு கேட்குறாங்க. அப்போ 5 மணிக்கெலாம் கேட்குறாங்க, ஸ்கூல் விட்டு வர டைம். சம்பத் வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, இன்னும் வரலைன்னு சொல்லுவீங்க. சரி, கொஞ்சம் நேரம் எங்கேயாவது கிரவுண்டு போயிருப்போம், விளாண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா விட்டுறாங்க. திருப்பி அவங்க ஒரு 7 மணி இல்லை 8 மணிக்கு கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? கொஞ்சம் பயம் வரும்ல. அப்போ சம்பத் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தானா அப்படின்னு கேட்கும்போது, அப்பா இன்னும் சம்பத் இன்னும் வரவே இல்லை, அந்த இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இங்கே எட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை. ஒரு செயல் இன்னும் செஞ்சு முடிக்கவே இல்லை, ஒரு செயல் நடக்கவே இல்லை, இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம இந்த எட்டு அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சரிங்களா?
நாட் எட்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அதை நான் போக நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்போது இன்னும் சம்பத் வரலை, சம்பத் வரனா சம்பத் ஹேஸின் கம்முன்னு சொல்லலாம். இன்னும் அப்படின்றப்போ நம்ம சம்பத் ஹேஸின் கம் எட் அப்படின்னு சொன்னால் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பக்கத்தில் தான் எட்டு வரும். எப்போவுமே ஒரு சென்டென்ஸோட வழக்கமாக அந்த சென்டென்ஸோட கடைசியில் தான் எட்டு பயன்படுத்துவாங்க சரிங்களா. அப்போ சம்பத் ஹேஸின் கம் எட் அப்படின்னா சம்பத் இன்னும் வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 8 மணி 9 மணி ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க, அவன் ஸ்கூல் முடிஞ்சு இன்னும் வரவே இல்லை. ஹி ஹாஸ் நாட் கம் எட், ஹி ஹாஸ் நாட் கம் எட், இல்லை ஹி ஹேஸின்ட் கம் எட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஷி ஹேஸின் கம் எட், இட் ஹேஸின் கம் எட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்களேன், ஐ ஹேவ் நாட் ஆஸ்க்டு ஹிம் எட். ஏன்பா இப்போ பாருங்கள், இந்த கேள்வியை பாருங்கள். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே நேற்று, அவனை பற்றி ஒரு விஷயம் சொன்னேன், நீ அதை அவன்கிட்ட போய் ஏதாவது கேட்ட அப்படின்னு உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சஸ்பென்ஸான ஒரு விஷயம், இன்னொருத்தனை பற்றி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்க. ஏன்பா அப்போ பேசிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து உங்கள்கிட்ட சொன்னவர் வந்து சொல்கிறாரு, ஏப்பா நான் அவனை பற்றி ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன், அதை அவனை பற்றி நீ கேட்ட அப்படின்னு சொல்லும்போது, நோ நான் என்ன சொல்லுவேன், சே என்ன இப்படி சொல்கிற, நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன், நீ என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்ச, அதை சொன்னேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் போய் செய்வேனையான்னு சொல்லுவேனாயா நீனு, எப்படியா நீ எனக்கு கேட்குற? அப்போது நான் இன்னும் இந்த மாதிரி செயலை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை, கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஐ ஹேவின்ட் ஆஸ்க்டுனா நான் இன்னும் வழக்கம் அதை பற்றி கேட்கல, ஐ ஹேவின்ட் ஆஸ்க்னா நான் கேட்கல, ஹேவின்ட் ஆஸ்க்டு ஹிம் எட் அப்படின்னா நான் அவங்ககிட்ட அதை பற்றி இன்னும் எதுவும் கேட்கல அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேவ் நாட் ஆஸ்க்டு ஹிம் எட் அப்படின்னா அப்போ எட்டுன்றது கடைசியில் வருதா, ஐ ஹேவன்ட் ஆஸ்க்டு எட், ஐ ஹேவ் நாட் ஆஸ்க்டு ஹிம் எட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அவங்ககிட்ட அதை பற்றி எதுவுமே கேட்கல அப்படின்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி டோல்டு, ஐ ஹேவன்ட் டோல்டு ஹிம் எட், நீ அதை பற்றி ஏதாவது கேட்டியா, சொன்னியா, நீ அவங்ககிட்ட அதை பற்றி ஏதாவது சொன்னியா, நான் அவங்ககிட்ட ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் சொன்னேனே, அவங்ககிட்ட அதை பற்றி ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்டால், நோ அந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை அவங்ககிட்ட, ஐ ஹாவ் நாட் டோல் ஹிம் எட், நான் அவங்ககிட்ட அதை பற்றி சொல்லவே இல்லை. நீ ஏதாவது அதை பற்றி கேட்டி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் நாட் ஆஸ்க்டு ஹிம் எட், நான் இன்னும் அதை பற்றி எதுவும் அவன்கிட்ட கேட்கல, நான் இன்னும் அதை பற்றி அவன்கிட்ட சொல்லலை. ஏன்பா நேற்று ஒரு 2 கிலோ கேக் வாங்கி கொடுத்தேன்ல, அதை கொஞ்சம் சாப்பிட்டு மற்றதெல்லாம் அந்த வீட்டுக்கு அனுப்ப சொன்னேன்னு, அவங்களுக்கு நீ அனுப்புனியா, அவங்களுக்கு நீ கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ உங்களுக்கு என்ன வரும், அந்த கேக்கு சரியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி வரும், சே இந்த கேக்கை போய் அவன்கிட்ட கொடுக்குறத நம்மளே தின்னுவோம் வச்சு ஃப்ரிட்ஜிலேயே, எவ்வளோ சும்மா ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஐ ஹேவன்ட் கிவன் ஹிம் எட், நான் அதை இன்னும் கொடுக்கவே இல்லையா, ஏன்டா கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, சூப்பராக இருந்துச்சு, நானே வச்சுக்கிட்டேன், ஸோ அதனால தான் நான் இன்னும் அவனுக்கு எதுவுமே கொடுக்கல, அவனுக்கு அந்த கேக்கை தரல. ஐ ஹேவன்ட் கிவன் ஹிம் எட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு லெட்ரு வந்து போஸ்ட் பண்ணி இன்னொரு ஆஃபீஸ்க்கு, உங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒன்று அனுப்ப சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் வந்து ஒரு பாருங்களேன், ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, ஒருத்தவங்க ஒரு மனுவு கொடுக்குறாங்க, அந்த மனுவுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அந்த பெட்டிஷனில் வந்து எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள அந்த செக்ஷனில், அந்த நீங்கள் கொடுத்த மனு சம்மந்தப்பட்ட செக்ஷனில் உள்ளவங்க அதை வந்து ஒரு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதால மனு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட A1 A2 A3 அவங்க செக்ஷனில் ஆஃபீஸரில் இருப்பாங்க, ஸ்டாஃபுங்க, அவங்கள்ட்ட கொடுத்து இந்த லெட்டரை வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள், அது எந்த ஊரோ இந்த ஊருக்குள்ளே விஓவுக்கோ இல்லை விஓவுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அப்போது கொடுத்துட்டாங்க உங்கள்கிட்ட. அடுத்த நாள் காலையில் வந்து கேட்குறாங்க, ஏயா நான் அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் உங்களுக்கு அனுப்பினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நான் வேறு மறந்தே போயிட்டேன், நேற்று நீங்கள் கொடுத்தீங்கல்ல அந்த லெட்டர் மறந்தே போயிட்டேன் சார், நான் இது வரைக்குமே அதை போஸ்ட் பண்ணலை, இது வரைக்கும் நான் அவங்களுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லும்போது, ஐ ஹாவ் நாட் சென்ட் ஹிம் எட், நான் இது வரைக்குமே அந்த விஓக்கோ இல்லை அவருக்கோ அதை இந்த லெட்டரை அனுப்பலை. ஐ ஹாவ் நாட் சென்ட் த லெட்டர் டு ஹிம் எட் அப்படின்னா இது வரைக்கும் அவருக்கு அந்த லெட்டர் அனுப்பலைன்னு அர்த்தம். புரியுது அவங்களுக்கு? அப்போது இந்த ஆஸ்க்டு, டோல்டு, சென்ட் இதெல்லாம் வந்து அப்படியே நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா இன்னும் செய்யலைன்னு அர்த்தம். ஐ ஹாவ் நாட் ஆஸ்க்டுனா நான் அதை பற்றி கேட்கல, ஐ ஹாவ் நாட் ஆஸ்க்டு ஹிம் எட்டுனா நான் அவனுக்கு அதை பற்றி கேட்கவே இல்லை, ஐ ஹாவ் நாட் டோல் ஹிம் எட்டுனா நான் அவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லவே இல்லை, ஐ ஹாவ் நாட் சென்ட் ஹிம் எட்டுனா நான் அவனுக்கு அதை அனுப்பவே இல்லை, இன்னும் வரும், இன்னும் நான் அதை அனுப்பவும் இல்லை, அதை பற்றி கேட்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை அப்படின்றது. அப்போ எட்டுன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அப்போது இந்த ஜஸ்ட்டு
ஆல்ரெடி இந்த எட் அப்படின்ற வார்த்தைலாம் பர்ஃபெக்ட் டென்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. புரியுதுங்களா? இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்? ஒரு சப்ஜெக்ட்டுன்றது நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட்டு. அவங்க செய்கிறது தான் வெர்பு, அந்த செயலாக இருக்கும். அப்போ கேள்வி ஒன்று இருக்குது, அது வந்து பதிலாக வந்து 3 விதமாக பார்த்துருக்கோம் இது வரைக்கும். சரிங்களா? கோ அப்படின்ற வெர்பு வந்து போ அப்படின்ற வெர்பு வந்து போனால், போய்கிட்டு இருந்தான், போய்கிட்டு இருக்கான், போயிருக்கிறான் அப்படின்னு மாறிடுது. சரிங்களா? அப்போ போகிறான்னா அவன் போகிறான் அப்படின்னா அது வந்து சிம்பிளாக சொல்கிறது 2 வார்த்தையில். அவன் போய்கிட்டு இருக்கான்னா கண்டினியூஸில் சொல்கிறது, ஒரு செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் போயிருக்கான்னா பர்ஃபெக்டாக சொல்கிறது. சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ டிஎன்பிஎஸ்சி கூட நீங்கள் பேட்டர்ன் மாற்றிட்டாங்க தெரியுமா? பார்த்தீங்களா? சிலபஸ்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து தமிழில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு இதே டைமில் சந்திக்கலாம். இனிமேல் ஒரு லைவ் கிளாஸும் வந்து கண்டினியூஸாக நான் கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு 2-3 நாளாக பாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து ரொம்ப கிளாஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அப்படின்னா எங்கள் ஊரில் ரொம்ப மழை. அப்போ வந்து ரொம்ப அதை மேனேஜ் பண்ண முடியல. இருக்கிறதுக்கு அந்த இருக்கிற இடத்துலையே ரொம்ப ஒரு வீடியோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை சரியாக. ஸோ அந்தளவுக்கு மழை, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக இருக்கும். கடவுளோட ஆசீர்வாதத்தைப்படி எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். சீக்கிரம் ஒரு பேசிக்கான லெவலில் நம்ம ஒரு 80 டேஸில் எப்படி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாய், டேக் கேர், ஹாவ் அ கிரேட் நைட், பாய்.